Okay, let's get started. So, in this session, we'll be seeing about our knowledge and curriculum. So, in the subject வந்து knowledge and curriculum, it's in 4th semester. So, knowledge and curriculum கீழ we'll be seeing the unit 2 and unit 4. So, unit 2 and unit 4 பார்க்கலாம். So, one second. So, unit 2. So, unit 2 la first is curriculum. So, first நமக்கு curriculum na என்னன்னு தெரியும். What is the meaning and definition of curriculum? So, அதான் first கொடுத்திருக்காங்க. curriculum na என்ன? The course of study or இல்லனா அந்த syllabus. So, எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த சிலபஸ் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கரிக்குலம் என்ன படிக்க போகிறீங்க ஸோ அதை தான் வந்து கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ டூல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் டு மோல்ட் ஹிஸ் மெட்டீரியல் அக்கார்டிங் டு ஹிஸ் ஐடியல் இன் ஹிஸ் ஸ்டூடியோ ஸோ திஸ் டெஃபினிஷன் வாஸ் given by Cunningham. So about the curriculum. So definition, so நீங்கள் one or two எழுதுகிற மாதிரி இருக்கும் about the curriculum. Since curriculumனா என்ன it can be asked in a 5 markல கூட கேட்கலாம். So what is a curriculum and meaning எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இதில் வந்து you have to write what is a curriculum. ஸோ curriculum ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் லேமன் டேர்ம்ஸில் அந்த ஒரு என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதை தான் நம்ம வந்து கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ another definition we can see the curriculum includes all the learners experience in or outside school that are included in a program which have been devised to help him developmentally, emotionally, socially, spiritually and morally. ஸோ இது எல்லாமே வந்து தருது ஒரு பர்சனுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த கரிக்குலம் அப்படின்றது ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒரு ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் இட் கிவ்ஸ் அஸ் இட் டெவலப்ஸ் அஸ் எமோஷ்னலி சோஷியலி ஸ்பிரிச்சுவலி அண்ட் மாரலி ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான் அது ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுற ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஏரியாஸில் தேர் வில் பி டெவலப்மெண்ட் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம் So next coming to the need of curriculum. So what is the need of curriculum? Curriculum எதுக்கு வேணும் curriculum இல்லாமலே வந்து நம்ம சொல்லித்தரலாம் இல்லையா ஸோ எதுக்காக நம்ம வந்து curriculum வச்சு சொல்லித்தரோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்பஸ் ஒரு கோல் வேணும் இல்லையா ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைனா இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ சாதாரண ஒரு ஏதாவது ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கனாலே என்ன படிக்க போகிறீங்கன்றத ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ தட் என்ன கரிக்குலம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பர்பஸ் ஆர் கோல் கிளியராக இருக்கிறதுக்காக நமக்கு கரிக்குலம் தேவை அதே மாதிரி கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு கரிக்குலம் தேவை கண்டிப்பாக அண்ட் ரேஷ்னல் சீக்வன்ஸுக்காக ஸோ இதுக்கப்புறம் இது சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு டீச்சர் கிளியரான ஐடியா இருக்கிறதுக்கும் அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தட் சீக்வன்ஸ் த ஆர்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு the curriculum is important and making strategy in teaching and learning. ஸோ எப்படி இந்த டீச்சிங் லேர்னிங் இருக்க போகுது ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்கு the curriculum is important and it helps in the selection of learning experience. ஸோ இந்த டாபிக் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு அந்த கரிக்குலம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி எடுக்க போகிறீங்க how that experience ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறீங்களா கிளாஸில் இல்லை ஒரு லேப் போய் சொல்லித்தர போகிறீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் வாட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோயிங் டு பி அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து நீட் ஃபார் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஸோ இருக்கிற கரிக்குலத்தை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் கரிக்குலமே எதுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவை ஸோ இருக்கிற கரிக்குலத்தை விட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்க குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஃபார் தட் ஆல்சோ curriculum development is important and curriculum development need for curriculum development that is the second topic and next coming to the subject centered curriculum. So
subject centered curriculum. So nameல இருந்தே சொல்லலாம், the focus is on the subject. Here subject is the center. So இங்க நம்ம subject அப்படின்னு என்ன சொல்றோம்னா, நம்ம content என்ன படிக்க போறோம், என்ன இப்போ ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா, that subject. So that's the main focus here. ஸோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இந்த டைப் ஆஃப் கரிக்குலத்தில். இப்போ நார்மலாக நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கரிக்குலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம்னு சொல்கிறோம். ஸோ பர்டிகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் நாலேஜ், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அறிவு கிடைக்குது, அது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை பாட்னியோ ஜுவாலஜியோ, ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் உங்களுக்கு அறிவு கிடைக்கும் இந்த சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம் மூலமாக. ஸோ திஸ் சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலமை பொறுத்த வரைக்கும், ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு இட்ஸ் மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் சப்ஜெக்ட். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம்னு சொல்கிறோம். ஸோ அதிலே ஆக்சுவலாக நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் இருக்குது, அதில் ஒரு டைப் இஸ் சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இப்போ கரிக்குலம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, we have this. ஸோ இது நீங்கள் சப்போஸ் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம்னு கேட்டாங்கன்னா you have to write like this. So we have this subject centered curriculum. Next is this problem centeredனு கொடுத்துருக்காங்க. ஸோ problem centered or yes, problem centered and the student centered. ஸோ இதுதான் மெயின் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நீங்கள் இதுலேயும் வந்து சப் பிரான்ச்சஸ் வரும். சப்ஜெக்ட் சென்டர்ட் கீழேயே வந்து we'll be having certain variations of curriculum also. So in the main flow chart important actually. So subject க்கு கீழேயே we have 4 types of curriculum. So that we'll be seeing in the later sections actually. So coming to the subject centered curriculum லோட features பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கம்மிங் டு த ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம அதை லேர்னிங் அவுட்கம்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் அ டீச்சராக டீச்சர் ட்ரெயினியாக உங்களுக்கு அந்த வேர்ட் யூஸ் ஆகிருக்கும் இப்போ அடிக்கடி. ஸோ இதை வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன மாதிரியான அவுட்கம் ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து வரப்போகுது, அதை வந்து ஆப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இது இங்கே மெயினாக இந்த மாதிரி சப்ஜெக்ட் அண்ட் சென்டர்ட் கரிக்குலத்தில் என்ன மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குன்னா, மெயினாக ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரியான கரிக்குலத்தில். வேறு எதுவும் புதுசாக எதுவும் இருக்காது. ஸோ ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ், ஜஸ்ட் ஒரு மெமரைசேஷன் மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு கரிக்குலத்தில் இருக்கும். கம்மிங் டு த கண்டென்ட், ஸோ உள்ளே என்ன நம்ம சொல்லித்தர போகிறோம், என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஆஸ் யூ ஆல் நோ, நம்ம ஸ்கூலில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்கும், நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், கான்செப்ட்ஸ் இருக்கும், இல்லை வந்து ஒரு ப்ராசஸை பற்றி படிப்போம். ஸோ இது எல்லாமே யூனிவர்சலி அக்செப்டட் திங்ஸாக இருக்கும் இந்த கண்டென்ட் எல்லாமே. ஸோ அதை நம்ம வந்து அப்படியே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மெமரைசேஷன் மூலமாக. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் சப்ஜெக்ட் சென்டர்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். கம்மிங் டு த ஸ்ட்ரக்சர், ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரி சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயினில் இருக்கும் இல்லையா, ஒரு தனித்தனி கம்பார்ட்மெண்ட். ஸோ சில ட்ரெயினில் வந்து இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும் கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில். ஆனால் சில ட்ரெயினில் வந்து இப்போ ஏசி கோச் இருக்குன்னா ஏசிக்கும் ஜென்ரலுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று வந்து இன்னொருத்தோட சம்மந்தமே இல்லாத மாதிரி there will be walls. ஸோ ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் மட்டும்தான், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி மட்டும்தான். ஸோ ஈச் சப்ஜெக்ட்ஸ் இஸ் லைக் அ கம்பார்ட்மெண்ட். They are isolated and so that is one thing about the structure of this curriculum actually. எந்த வித அந்த ஒரு what to say collaboration அந்த மாதிரி இருக்காது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஸோ நார்மலாக நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபார் திஸ் கரிக்குலம்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, ஸோ அந்த புக்ஸ் தான். அதில் நம்ம சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நமக்கு வந்து லேர்னிங்க்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரியான டெக்ஸ்ட் புக்ஸ் தான் வச்சுருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் LSRW தான். ஸோ லிசனிங்,
ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஸோ இது இந்த மெயின் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பசங்க வந்து லேர்ன் பண்ணணும், பேசணும், ரீட் பண்ணணும், ரைட் பண்ண தெரியணும். ஸோ இது மட்டும்தான் வந்து ஃபோக்கஸாக இருக்கும் லேர்னிங் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும். கம்மிங் டு குரூப்பிங். ஸோ குரூப்பிங்லாம் வந்து ஒரு பெரிய கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும் இந்த டைப் ஆஃப் கரிக்குலமை பொறுத்த வரைக்கும். கம்மிங் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளாஸ் ரூமில் தான் இது நடக்க போகுது. ஒவ்வொரு பீரியடும் 45 மினிட்ஸ், வி ஆல் நோ. ஸோ 45 மினிட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம பீரியட்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க நம்ம ஸ்கூலில். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சரும் அந்தந்த பீரியடில் வந்து அவங்க சப்ஜெக்டை நடத்திட்டு போவாங்க. ஒரு டைம் டேபிள் இருக்கும். ஸோ டைம் இருக்கும். கிளாஸ் ரூமுன்ற ஒரு இடத்துல அந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி கரிக்குலம் வந்து சொல்லி தருவாங்க. டீச்சர் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து டீச்சர் கிவ்ஸ் லெக்சர், இல்லைனா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்லைனா டெமோ காமிப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கரிக்குலத்தில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ டீச்சர்ன்றவங்க அந்த சப்ஜெக்ட் ஏரியா, ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் முடித்தவங்களாக இருப்பாங்க, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் B.Ed பண்ணவங்களாக இருப்பாங்க. ஸோ தே வில் பி ஸ்பெஷலைஸ்ட் இன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம அசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலத்தில் ஓரலாக கொஷினிங் இருக்கும், இல்லைனா வெர்பல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். மார்க்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இந்த மாதிரியான கரிக்குலத்தில் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ வந்து படிச்சிருக்காங்க, எவ்வளோ ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் அபவுட் சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இதில் நிறைய ஆக்சுவலாக ட்ராபேக்ஸ் இருக்குது, நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ லெட்ஸ் see some of the criticism. ஸோ மெயினாக கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த டீச்சர் அந்த டைம். ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் இப்போ டீச்சர் டம்ப் பண்ணுறனால இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துருச்சு. கம்ப்யூட்டர்லேருந்து இப்போ வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கம்ப்யூட்டர், ப்ரைமரியிலேருந்தே தே டீச் கம்ப்யூட்டர். ஸோ 7 சப்ஜெக்ட்ஸ் தே ஸ்டார்ட் ஸ்டடிங் students, right? So அதனால everything is on the teacher only. So confidence of the teacher is getting reduced and time frame இல்லை. இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து டீச் பண்ணுறதுக்கு there is no time for the students. ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ நேரம் உட்கார மாட்டாங்க அண்ட் டைம் இஸ் ஆல்சோ நாட் தேட். தட் இஸ் அ மெயின் கன்சர்ன் ஹியர். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் ஆப்வியஸாக இருக்கும். ஒவ்வொரு சைல்டும் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ எல்லாத்துக்கும் இந்த சப்ஜெக்ட் சென்டர்ட் இஸ் நாட் சூட்டபிள். ஸோ ஏஜை பொறுத்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த சப்ஜெக்ட்ஸை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே நடக்குமா? அதாவது இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் படித்ததை உங்கள் லைஃபுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா இட்ஸ் அ கிரேட் கொஷின் மார்க். ஸோ அது நடக்குமா அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நாலேஜை நீங்கள் தனித்தனியாக ஃபிசிக்ஸாகவும் கெமிஸ்ட்ரியாகவும் படிக்கும் போது அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ரியல் லைஃப்க்கு யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆக்சுவலாக அந்த லேர்னரோ ஸ்டூடெண்ட்டோ இஸ் ஹீ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் லேர்னிங்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு கொஷின் மார்க் தான். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க வராங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒன்லி சம் சில்ட்ரன் கிஃப்டட் வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டைப் ஆஃப் கரிக்குலம். அண்ட் கரண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை பற்றி இங்கே அவ்வளோ ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கறதில்ல இந்த கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ட்ராபேக். தே டோன்ட் take the learners consideration also in this type of curriculum and also fragment the curriculum. So இதில் வந்து இன்டகிரேஷனே இருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்பார்ட்மெண்ட்டாக there will be as fragments each subject. ஸோ அந்த இடத்துல எந்த விதமான இன்டகிரேஷனும் இருக்காது. ஒன்னோட ஒன்று அதை வந்து they won't சேர்ந்தெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் நாட் தேர். ஒன்லி மெமரைஸ் பண்ணி படிக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி கரிக்குலத்தில் இருக்கும். இதிலே நிறைய டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ் கரிக்குலம், correlated curriculum, fused or integrated curriculum and core curriculum. ஸோ செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ்னால் த சேம், இதில் எந்த வேரியேஷனும் இல்லை. அந்த ஈச் சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஜியாகிரஃபியாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம். ஸோ செப்பரேட்டாக படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ் கரிக்குலம். கார்லேட்டட் கரிக்குலம் அப்படின்னா ஸோ ஒரு சப்ஜெக்டை வந்து இட் வில் பி அந்த கான்செப்டை வந்து
ஒரு ஃபீல்டில் படித்ததை இன்னொரு ஃபீல்டில் வந்து சொல்லித் தருவாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் இஃப் யூ டேக் இப்போ வந்து கால்குலஸ் நீங்கள் படிக்கிறீங்க மேக்ஸில் அப்படின்னா அதே இயரே த டாபிக்ஸ் லைக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஃபீல்டு இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து அதாவது பேரலாகவே நீங்கள் வந்து படிப்பீங்க. இப்போ வந்து ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்டில் வருதுன்னா அதே இதை வந்து இன்னொரு இதுலேயும் கார்லேட்டட்னா ரொம்ப வந்து மிங்கிளாகி படிக்கிறது இல்லை. ஸோ தே ஆர் ஆர் செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ் ஒன்லி. அந்த வால்ஸ் இருக்கிறது தான் கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் இப்போ நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கும்போது இன்னும் நல்லா புரியும்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கிறது தான் கார்லேட்டட் கரிக்குலம். ஸோ அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா மனசில் பதியும் இல்லையா. ஸோ ஒன் ஃபீல்டில் நீங்கள் படித்ததை திருப்பி இன்னொரு ஃபீல்டில் வந்து அதே மாதிரி ஒரு கான்செப்டை படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தட் இஸ் கார்லேட்டட் கரிக்குலம். இன்டகிரேட்டட் ஆர் ஃபியூஸ்டு கரிக்குலம் தான் இங்கே தான் அந்த ஃபியூஷன் கொஞ்சம் நடக்குது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும். தட் இஸ் இன்டகிரேட்டட் ஆர் ஃபியூஸ்டு கரிக்குலம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதிலே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஃபுல்லாகவே தே ஆர் இன்டகிரேட்டட், ஃபுல்லாகவே தே ஆர் ஃபியூஸ்டு ஒரு சப்ஜெக்டும் இன்னொரு சப்ஜெக்டும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தனியாகவே ஒரு சப்ஜெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கல் சயின்ஸ். இதில் என்ன இருக்கும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ ரெண்டு சப்ஜெக்ட்ஸும் இன்டகிரேட் பண்ணி படிக்கிறனால வி கால் இட் இஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ். இல்லை பயாலஜியாக இருக்கலாம், பாட்னி, ஜுவாலஜி. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஃபியூஸ்ட் ஆர் இன்டகிரேட்டட் கரிக்குலம். ஸோ அதுதான் வந்து ஃபியூஷன். அண்ட் கோர் கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோர் டாபிக் இஸ் டேக்கன். ஸோ இது வந்து ஒரு சப்ஜெக்ட் இல்லை. இப்போ வந்து ஆக்சுவலாக என்இபி படி தே ஹேவ் இன்ட்ரடியூஸ் திஸ் கோர் கரிக்குலம் நிறைய டாபிக்ஸ். த ஸ்டூடெண்ட் வில் பி ஸ்டடிங் திஸ் ஆஸ் அ செப்ரேட் ஒரு டாபிக் மாதிரியே. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் கூட இந்த இதையும் சேர்த்து படிக்கிருப்பாங்க வித் த ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஹியர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் மூமெண்ட், தட் இஸ் ஒன் ஆஃப் த டாபிக் ஆஃப் கோர் கரிக்குலம். ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பேர் தான் கோர் கரிக்குலம். ஸோ திஸ் இஸ் அபவுட் கோர் கரிக்குலம். ஸோ இதுதான் நான் வேரியேஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலத்துக்கு கீழே இந்த கரிக்குலம் எல்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம படித்தோம் இல்லையா 4. ஸோ சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலத்துக்கு கீழே we have this 4 types of variations. And student centered curriculum. Next is student centered curriculum பொறுத்த வரைக்கும் here அங்கே focus main is on subject மாதிரி, இங்கே the focus is on the student. ஸோ ஸ்டூடெண்ட் தான் இங்கே மெயின் ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட கன்சர்ன்ஸு அதை தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த ஸ்டூடெண்ட் சென்டர்ட் கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் சென்டர்ட் கரிக்குலம் வந்து the people's interest is taken into consideration, ensure the development of the whole personality of the child. ஜஸ்ட்டு ஒரு மெமரைஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டை எழுதுறது மட்டும் இல்லாமல் ஒரு சைல்டோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறது தான் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் த நீட்ஸ் ஆஃப் த லேர்னர். அந்த லேர்னரோட தேவைகள், அவங்களோட க்ரோத், வளர்ச்சி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி பண்ணுறது தான் இந்த ஸ்டூடெண்ட் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ கம்மிங் டு த ஃபீச்சர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபீச்சர்ஸ் எழுதணும். சப்போஸ் ஒரு கரிக்குலம் பற்றி எழுதுறீங்க, மெயினாக இந்த ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அண்ட் சப்ஜெக்ட் சென்டர்ட் தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் ஃபீச்சர்ஸ் பற்றி எழுதணும். இதில் என்னென்ன இருக்குது ஃபீச்சர்ஸ், இதில் என்ன கண்டென்ட் இருக்க போகுது, என்ன அப்ஜெக்டிவ் இருக்க போகுது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, அண்ட் ஆல்சோ எவாலுவேட் எப்படி பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இது எல்லாமே வந்து இங்கேயும் எழுதணும் நீங்கள். ஸோ ஹியர் இன் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் கரிக்குலமில் ஸோ ஹியர் த ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, இங்கே வந்து லேர்னர் தான் வந்து நான் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே இருக்கும். அவங்களோட திங்கிங், அவங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்கள எப்படி வந்து ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்கும் இந்த கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும். மெயினாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட ஹோல் பர்சனாலிட்டி இஸ் developed in this type of curriculum. And coming to the objectives, how the objective is going to be. So objective நம்ம முன்னாடியே இங்கே ப்ரீ பிளான்டு கிடையாது. இந்த மாதிரியான கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ப்ரீ பிளான்ட். முன்னாடி நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து முன்னாடியே ஒரு சிலபஸ் ஒரு கரிக்குலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் வந்து டீச்சர் ஆர் ஸ்டூடெண்ட் நோஸ் தட் தே ஆர் கோயிங் டு ஸ்டடி ஆர் டீச் தட் கண்டென்ட் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரீ பிளான்டு கிடையாது. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டோட தேவையை பொறுத்து டிசைன் பண்ணதாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து டிசைன் பண்ணதாக இருக்கும் இந்த கரிக்குலம். ஸோ அண்ட் இட் இஸ் ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ரிஜிட் கிடையாது. இது ஃப்ளெக்சிபிள் டைப் ஆஃப் கரிக்குலம். ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இந்த கரிக்குலத்தை. கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன கண்டென்ட்டில் என்ன படிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட நீட்ஸு நிறைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு தான் இந்த மாதிரி கண்டென்ட் என்ன கண்டென்ட்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு அந்த கண்டென்ட்டே பார்த்திங்கன்னா வேர்ட்ஸே வந்து தே ஆர் நாட் டிஃபிகல்ட் அண்ட் தே ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி ஈஸியான வேர்ட்ஸ் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக தேர் இஸ் நோ ரூட் லேர்னிங், ரூட் மெமரைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்கியா நம்ம அந்த ஏஜ் ஓல்டு மெத்தட் அந்த மாதிரி இருக்காது இங்கே கண்டென்ட் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை டைரெக்டாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ that is one thing. And teaching and learning, how the teaching learning அங்கே வந்து நம்ம பார்த்தோம் டைம் வந்து 45 மினிட்ஸ் இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். the timing is reduced ஆக்சுவலாக. அண்ட் இங்கே மோர் ஆஃப் செல்ஃப் லேர்னிங் தான் இருக்கும். ஸோ சுயமாக நம்ம படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நல்லா வந்து. ஸோ இங்கே வந்து தேர் இஸ் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நிறைய ஏவி எய்ட்ஸ் இருக்கும், ஆடியோ விஷுவல்ஸ் ஹியர் இன் திஸ் டைப் ஆஃப் கரிக்குலம். அண்ட் மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் கிவன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி அசைன்மெண்ட்ஸ் மாதிரி நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த டைப் ஆஃப் கரிக்குலத்தில். ஸோ தே லேர்ன் த்ரூ செல்ஃப் எஃபர்ட், அவங்களோட முயற்சினாங்களே அவங்க ஒரு புது விஷயத்தை கற்றுக்குவாங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா டைம் டேபிள் இஸ் ஃப்ளெக்சிபிள் ஹியர். அண்ட் இங்கே வந்து லேர்னிங் வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம். இட் கேன் அக்கர் இன் அ லேப், லைப்ரரி, கிளாஸ் ரூம்னு இல்லை, ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், ஜிம்னாசியமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் த லேர்னிங் கேன் அக்கர். ஸோ தே கேன் ஆல்சோ ஈவன் டேக் டு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போய் கூட ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம். இப்போ வந்து ஜூ அனிமல்ஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா ஜூக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம சொல்லித்தரலாம் ரியலாகவே ஆக்சுவலாக. தட் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஹியர். அண்ட் டேரெக்டாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டேஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு அதை வந்து டேஸ்ட் சென்சேஷன் இது வந்து ப்ரைமரி லெவலில் சொல்லித்தருவாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு டேஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லித்தரும்போது ஒவ்வொரு திங்கை வச்சு அந்த அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு இது என்ன டேஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லித்தரது வந்து திஸ் டைப் ஆஃப் கரிக்குலம். அண்ட் ரோல் ஆஃப் அ டீச்சர் பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் லைக் அ கைட் ஆர் அ ஃபெசிலிட்டேட்டர். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து தே வில் பி இன் குட் ரேப்போ ஆக்சுவலி. அவங்க வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த அது வந்து திஸ் டைப் ஆஃப் கரிக்குலம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் சப்ஜெக்ட் சென்டர். எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவாலுவேஷன். ஸோ தே ஹாவ் வாட் தே ஹாவ் லேர்ன்ட், அவங்க என்ன படிச்சிருக்காங்க அதை வச்சு எவால்வேட் பண்ணுறத விட அந்த டெஸ்ட்டு அந்த கிரேடு அதெல்லாம் அங்கே பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஹியர் வந்து ஹவு தே லேர்ன், எப்படி அவங்க படிக்கிறாங்க அதுக்கு தான் வந்து த மார்க்ஸ் ஆர் கிவன். ஸோ அந்த முன்னாடி மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் எது நல்லா ப்ராஜெக்டோ ஸோ அதுக்கு வந்து அதிக மார்க் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் குரூப்பிங் ஆஃப்
learners will be here. Here நிறைய activity based education அப்படின்றனால the grouping of the learners will be there. ஸோ ஒரு குரூப் அப்படி இருக்குன்னா ஒரு லீடர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க அந்த குரூப்போட ஆக்டிவிட்டீஸை. ஸோ இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் த சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம் ஃபீச்சர்ஸ். அண்ட் கம்மிங் டு த லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அதை செகண்டரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் they will not be mature enough to do this type of curriculum ஆக்சுவலாக. ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக அவங்ககிட்டருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த, ஏன்னா அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் கரிக்குலம். ஸோ சிலது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமலே போகலாம். ஸோ அதனால வந்து அவங்களோட நீட்ஸ் அண்ட் கன்சிடரேஷனை நம்ம எடுத்து ஒரு கரிக்குலம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு they will not அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் அவங்க இல்லாமல் போகலாம். அண்ட் டேஞ்சர் ஆஃப் எசென்ஷியல் கண்டென்ட் ஸ்கிப்ஸ். ஸோ பேசிக்காக என்னென்ன தெரியணும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்றத நம்ம விட்டுட்டு போயிடலாம். பேசிக் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் தெரியாமல் போயிடலாம். ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் நீட்ஸ் வேரி ஃபார் ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு காமனான டாபிக் எடுத்து சொல்லித்தரது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் லேக் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இதுக்கப்புறம் அந்த சீக்வன்சிங் இருக்குன்னு சொன்னல கரிக்குலமை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் போயிடலாம். அண்ட் டீச்சர் மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் டைப் ஆஃப் கரிக்குலம். நான் சொன்ன மாதிரி இது ப்ரீ பிளான்டு கிடையாது. ஸோ அதனால டீச்சர் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். டீச்சர் மஸ்ட் பி knowledgeable and resourceful in this type of curriculum. And இதிலே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் கரிக்குலம் அண்ட் ஆக்டிவிட்டி கரிக்குலம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஷியல் கரிக்குலம்னா நிறைய இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா. இப்போ கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஒரு பாண்டை போய் க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பாண்ட் டிக் பண்ணுறதா இருக்கலாம், லைக் ஸ்ப்ரெட்டிங் அடல்ட் லிட்ரஸி, ஸோ லேயிங் ரூரல் ரோடு, இல்லை வந்து ஒரு க்ளீனிங் ப்ரோக்ராமாக இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் இதெல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ தே எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஷியல் கரிக்குலம். அண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி நம்ம நிறைய வந்து ப்ரைமரியிலே வந்து நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு இது கொடுப்போம் இல்லையா. ரோல் ப்ளே, எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரோல் ப்ளே சொல்லலாம், கேம், சிமுலேஷன், அப்புறம் வந்து நிறைய AV methods also we can say as activity. ட்ராமா பண்ணுறது, ஸோ டான்ஸு, மியூசிக்கு, ஸோ இது எல்லாமே என்னது ஆக்டிவிட்டி பேஸ்ட் கரிக்குலம். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு வந்து எது கீழே வருது. ஸோ இதுக்கு கீழே வந்து we have two variation in this student centered or learner centered curriculumல. ஸோ இதுக்கு கீழே 4 எழுதணும் நீங்கள். அண்ட் coming to the next, problem centered or community based curriculum. So what is problem centered or இப்போ நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கரிக்குலம் பார்த்தோம். ஸோ அதில் இருக்க வேரியேஷன்ஸ் பார்த்தோம். நம்ம வந்து இப்போ ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம்? ஸோ ஹியர் மெயின் கான்செப்ட் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ ப்ராப்ளம் சென்டர்ட் அப்படின்னால என்னது, இங்கே ஒரு ப்ராப்ளத்தை மையப்படுத்தி நம்ம வந்து ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி அதை படிக்கிறோம். ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம் இஸ் த மெயின் கீ. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நாலேஜை அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கம்யூனிட்டி பேஸ்டு கரிக்குலம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து knowledge is built through students active participation. ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறனால அவங்க அறிவை அவங்களா வளர்த்துக்கிறாங்க. அதுதான் வந்து ப்ராப்ளம் சென்டர்ட் இல்லை கம்யூனிட்டி பேஸ்ட் கரிக்குலம். ஸோ places learning in the context of real world problems. ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ், அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல ஒரு லேர்னிங் நடக்குது. ஸோ இது வந்து ப்ராப்ளம் சென்டர்ட் லேர்னிங் பற்றி ஹிம்லோ அண்ட் சில்வர் சொன்னது. அண்ட் தட் டைப் ஆஃப் லேர்னிங், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம அமைச்சு தரதுக்கு தான் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் இருக்குது. அண்ட் இட்
empowers learners to conduct research, integrate theory, practice and apply knowledge and skills to develop a viable solution to a defined problem. ஸோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு இடத்துல. ஸோ இப்போ மஸ்கிட்டோ பிரச்சனை இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இருக்குது, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க, நிறைய தியரி படிப்பாங்க, அவங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏற்கனவே இருக்க அறிவை அப்ளை பண்ணி ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி ஒரு சொல்யூஷன், அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்து பண்ணி அந்த ப்ராஜெக்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். Contents to be learnt with activities of day-to-day lives and social problems. This definition was given by Florence Stratimayer. So இது கேட்கலாம். So this name is important. ஏன்னா இவங்க ப்ரொப்போஸ் பண்ணது தான் இந்த கரிக்குலமே ஆக்சுவலாக the problem centered curriculum. So it relates to the contents to be learned with the activities of day-to-day life and social problems. நம்ம சமூகத்தில் இருக்க பிரச்சனைகள், டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை, நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் இருப்போம் அந்த மாதிரி பிரச்சனைகள், ஈஸியான சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இதை ப்ரொப்போஸ் பண்ணவங்க யார்? ஃப்ளாரன்ஸ் ஸ்ட்ராட்டிமேயர். ஸோ என்னென்ன பிரச்சனை இருக்கலாம்? ஸோ இந்த சொசைட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் இஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். நமக்கு அது ஒரு தனி சப்ஜெக்டாகவே இருக்குது, ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் பாகுபாடு அண்ட் டொமஸ்டிக் வைலன்ஸாக இருக்கலாம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிக்கிறது. ஸோ டொமஸ்டிக் வைலன்ஸ் என்ன மாதிரியான வைலன்ஸாக வேணாலும் இருக்கலாம். அண்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் இருக்குது, அண்ட் அப்ரெஷன் அமுக்கி வைக்கிறது, அண்ட் ஆல்சோ லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஒரு மொழி பிரச்சனை இருக்குது ஒரு இடத்துல, ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், அது எங்கே வேணாலும் இருக்கலாம், அந்த இடத்துல இருக்க பிரச்சனை. அப்புறம் கம்யூனலிசம் இருக்குது, கேஸ்டிசம் இருக்குது, டெரரிசம், என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ என்விரான்மெண்ட் சம்மந்தம் இதெல்லாம் சொசைட்டி சம்மந்தமான பிரச்சனை. அண்ட் இதெல்லாம் என்விரான்மெண்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, பாப்புலேஷன் நிறைய பாப்புலேஷன் இருக்கும், நம்ம ட்ரெட்டட் டிசீஸ் இங்கே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, லைக் கொரோனா, இல்லை கரப்ஷனாக இருக்கலாம், லஞ்சம், இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இதெல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணணுன்னு இல்லை. ஸோ ரேண்டமாக உங்களுக்கு எது உங்களால் மெமரி பண்ண முடியுதோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை தவிரமும் எக்ஸட்ரா தான் போடணும், ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ லைஃப் சிச்சுவேஷன்ஸ் விச் டிமாண்ட்ஸ் திஸ் கரிக்குலம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு நீங்கள் கரிக்குலத்தை படிக்கணும்? ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக அவங்களோட கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சயின்ஸுன்னு படிச்சுட்டு போகிறத விட அவங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு, அண்ட் க்ரோத் ஆஃப் சோஷியல் பார்ட்டிசிபேஷன். இந்த சமூகத்தில் அவங்க வந்து ஒரு மெம்பர் இல்லையா, வி ஆர் ஆல்சோ சிட்டிசன் ரைட். ஸோ அதில் வந்து அவங்க பங்கெடுத்துக்கிறதுக்கு அந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அவங்ககிட்ட. அண்ட் எபிலிட்டி டு ஃபேஸ் சேலஞ்சஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். இப்போயே வந்து நவம்பர் டிசம்பரில் நமக்கு எப்படி மழை வரப்போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ நம்ம வயநாடில் அக்கறான லேண்ட் ஸ்லைடாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம இவ்வளோ வந்து நாலேஜபிளாக இருக்கோம், நம்ம எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுற லெவலில் இருக்கோம். பட் இன்னும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்மளால் சொல்யூஷன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திஸ் டைப் ஆஃப் கரிக்குலம் தான் இஸ் இன் டிமாண்ட் ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் நம்ம என்விரான்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது, அது மழை வெள்ளமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி லைஃப் சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரி கரிக்குலம் படிக்க வைக்கணும்னு நமக்கு வந்து இது பண்ணுறது. அண்ட் ஆல்சோ சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கும் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, இதில் எப்படி ஆப்ஜெக்டிவ்ஸ் டிசைன் பண்ண போகிறோம், கண்டென்ட் எப்படி இருக்க போகுது, டீச்சிங் அண்ட் லேர்னிங், டீச்சர் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி எவால்வேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக எல்லா கரிக்குலத்துக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நான் சொன்ன மாதிரி இங்கே சோஷியல் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சோஷியல் நீட்ஸ், ப்ராப்ளம்ஸ், இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ், அது எந்த ஒரு ஃப்ளட்டிங் இல்லைன்னா அந்த இது லேண்ட்ஸ்லைடை பற்றி படிக்கிறது. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சராக இருக்க போது இந்த கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும்.
ஸோ ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் புக் முன்னாடி இருக்க ஒரு சிலபஸ் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இதுதான் இந்த கரிக்குலத்தோட ஸ்ட்ரக்சர், அதோட மெயின் இது சப்ஜெக்ட் மேட்டராக இருக்க போது. அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ப்ரீ பிளான்டு கிடையாது. ஸோ இப்போ சிச்சுவேஷனில் இந்த சொசைட்டிக்கு எது தேவையாக இருக்குது அதுதான் அப்ஜெக்டிவாக இருக்க போகுது இந்த கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை தான் கண்டென்ட். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கரிக்குலம், அதாவது ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் கண்டென்ட். அதை எடுத்துகிட்டு நம்ம சொல்லித்தர போகிறோம் பசங்களுக்கு. ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டெவலப் ஆகும். அண்ட் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸுமே இந்த கண்டென்ட்டை வச்சு பசங்க படிக்கும்போது டெவலப் ஆகும். டீச்சிங் அண்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு குரூப் ஒர்க் தான். ஸோ இங்கேயும் என்னது குரூப் ஒர்க் தான். டீச்சிங் அண்ட் லேர்னிங்கை பொறுத்த குரூப் ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ மோர் ஆஃப் ப்ராஜெக்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங், ஏன்னா ரியல் லைஃப் ப்ராப்ளம்னால ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் தான் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட் தான் இங்கே நிறைய இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பாக தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்டை. ஸோ டைம் டேபிள் ஃப்ளெக்சிபிள். ஸோ லேர்னிங் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே நடக்கலாம், சோஷியல் கேதரிங்கில் நடக்கலாம், சோஷியல் செட்டிங்கில் எங்கே வேணாலும் நடக்கலாம். டீச்சர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் இல்லை ஃபெசிலிட்டேட்டராக இருப்பாங்க. அண்ட் ஒரு ப்ராஜெக்டோட டேரக்டராகவும் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் மெத்தட் தான் இங்கே மெயின் ஃபோக்கஸ். அந்த ரியல் லைஃப் பிரச்சனையோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் எவால்வேஷனை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எவால்வேஷன், அதே முன்னாடி சொன்னது தான் செல்ஃப் எவால்வேஷன். ஸோ எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மார்க் போடுறது, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேயும். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட், ஸோ வித் திஸ் த சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம் is over. Next, coming to the in this unit, next important topic is principles of curriculum development. So curriculum development la what are the principles? So idhula ஒரு 12 principles இருக்கு. So that you must know. So that 12 principle with the explanation what it அப்படினா என்ன, what it is அப்படின்னு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பிரின்சிபிள்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைல்டு சென்டர்ட்னஸ். ஸோ இது மெயின் ஃபோக்கஸ் இஸ் த சைல்டு ஆர் த லேர்னர். ஸோ அது ஒரு மெயினான பிரின்சிபல் இல்லையா. இட் மஸ்ட் பி சைல்டு ஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்காக தான் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம அதை டெவலப் பண்ணுறோம். அதனால சைல்டு சென்டர்ட்னஸ் இருக்கும். அவங்கள மையப்படுத்தி தான் நம்ம அந்த கரிக்குலம் டிசைன் பண்ணோம். கன்சர்வேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். தட் இஸ் principle of conservation. Actually you have to write like this: principle of child centeredness, that is the first principle. Second principle principle of conservation and creativity must be there. And third principle principle of character formation. நான் முன்னாடி சொன்ன மாதிரி as a personality that student must develop இல்லையா. ஸோ கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கணும். ஸோ அது இருக்கணும் ஒரு கரிக்குலத்தில். ஃபோர்த் correlation must be there. correlate பண்ணி we have the curriculum must give knowledge to, அதாவது correlate பண்ணி படிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த ஜஸ்ட் ஒரு ரிஜிடாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக இல்லாமல் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் கம்யூனிட்டி லைஃப் அதுவும் இம்பார்ட்டன்ட். யூட்டிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். லெஷர் இம்பார்ட்டன்ட். அதாவது பிரின்சிபல் ஆஃப் லெஷர் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் principle of totality of experience, principle of integration must be there. social fulfillment இருக்கணும். socialaவும் that curriculum must be எல்லா டாபிக்ஸும் சோஷியல் சம்மந்தமான இதுவும் படிக்கணும் அந்த கரிக்குலத்தில். அண்ட் ஆல்சோ மென்டல் டிசிப்ளின் இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ முன்னாடி நம்ம இந்த கரிக்குலம் ரிஜிடாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இதெல்லாம் பிரின்சிபிள்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ரைட் திஸ் அண்ட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். அண்ட் கம்மிங் டு த ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் த சேம் திங் யூ ஹாவ் டு ரைட். ஸோ முன்னாடி நம்ம படித்த அந்த ஃபீச்சர்ஸ் மாதிரி தான் இதுவும். அண்ட் த டாபிக்ஸ்
we have discussed this subject centered curriculum, learner centered curriculum, problem centered curriculum and the principles of curriculum. So அதுக்கு வந்து அந்த 12 principles and the topics. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே எழுதிடலாம். ஸோ ஒரு நிமோனிக் மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நீங்கள் இஃப் யூ கேன் memorize, it will be easy. So with this I am completing the unit 2 and coming to unit 4. So unit 4ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து it will be the models, curriculum models தான் மெயினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ it speaks about இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் curriculum development and implementation. ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து ஆக்சுவலாக நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து எப்படி கரிக்குலத்தை டெவலப் பண்ணுறோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஸோ அதுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா த ஃபேஸஸ். வாட் ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் த கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ அதோட பேசிக் ஸ்டெப்ஸ் இதுதான். இந்த தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா இது எழுதிட்டு ஸோ நெக்ஸ்ட் இஃப் யூ எக்ஸ்பிளைன் இட் வில் பி ஆக்சுவலாக குட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங். ஸோ பிஃபோர் எந்த ஒரு டாஸ்க்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணணும் இல்லையா. ஸோ பிளானிங் கம்ஸ் த ஃபஸ்ட்டு. கண்டென்ட் அண்ட் த மெத்தட்ஸ், தட் இஸ் த செகண்ட் திங். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எவால்வேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம். ஸோ இந்த இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கண்டென்ட் அண்ட் மெத்தட்ஸ், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அடுத்து வந்து எவால்வேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம். இது பேசிக்கான ஸ்டெப்ஸு. த ஃபேஸஸ், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் பிளானிங், ஸோ அதை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி கண்டென்ட் அண்ட் மெத்தட்ஸில் நீங்கள் என்ன கண்டென்ட், what are the contents you are going to add in the curriculum or delete from the present curriculum, what are the method of teacher என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி வந்து சொல்லித்தரணும் அப்படின்றத அந்த கரிக்குலம் டிசைன் பண்ணுறப்பே அந்த கரிக்குலம் எடுத்து பார்த்திங்கன்னா அதிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ AV8 ப்ளே பண்ணோன்னா தே மைட் ஹவ் ரோட் இட் இன் த புக் ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த கரிக்குலத்தை அண்ட் எவால்வேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணும். ஆக்சுவலாக வெதர் த கரிக்குலம் இஸ் அ சக்ஸஸ், இது சக்ஸஸாக ஸ்டூடெண்ட்ஸில் டீச்சர்ஸ்ட்டு அப்படின்றத எவால்வேட் பண்ணும் இல்லையா, அதை ரிப்போர்ட்டும் பண்ணும். தட் இஸ் த ஃபேஸஸ் ஆஃப் த கரிக்குலம். அண்ட் ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா த கரிக்குலம் டெவலப்மெண்ட் டீம் வில் பி தேர் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல ஒரு கரிக்குலத்தில் நீங்கள் ஒரு பாஸ்ட்டு ஒரு கரிக்குலத்தை வந்து அப்டேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களாலோ இல்லை புதுசாக ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணணும் உங்கள் ஸ்கூலுக்குன்னு நினைக்கிறீங்கனாலோ த டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேஸில் த கரிக்குலம் டெவலப்மெண்ட் டீம் வில் பி ஃபார்ம். நெக்ஸ்ட் இஸ் 1 second. ஸோ அந்த டீம் ஃபார்ம் பண்ண பின்னாடி அந்த டீம் வந்து தே மேக் சிஸ்டமேட்டிக் டிசிஷன் அபவுட் த லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், எவாலுவேஷன் அவங்க தான் பண்ணுவாங்க, இன்டெண்டட் அவுட்கம்ஸ், மெத்தட்ஸ் பற்றி அவங்க தான் பண்ணுவாங்க, கண்டென்ட் இது எல்லாமே வந்து தே மேக் டிசிஷன் அபவுட் த கண்டென்ட், தே மேக் டிசிஷன் அபவுட் த மெத்தட். இது எல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்றவங்க தான். ஸோ இதை வந்து நம்ம ஒரு அவங்க எந்த இடத்துல இஷ்யூ இருக்கோ எந்த இடத்துல நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணி இந்த டீம் வந்து இதெல்லாம் டிசைட் பண்ணி தே ஃபார்ம் திஸ் கரிக்குலம். அதுக்கப்புறம் வந்து பைலட் டெஸ்டிங் இருக்கும். பைலட்னா அந்த ஸ்மால் ஸ்கேல் டெஸ்டிங் பண்ணுவாங்க. வெதர் இந்த கரிக்குலம் ஓகேவா, நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்றத. ஸோ சின்ன லெவலில் அவங்க டெஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க. அந்த இடத்துல எவால்வேட் பண்ணுவாங்க வெதர் இந்த கரிக்குலம் சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்னு. இதில் ஏதாவது ரீடிசைன் பண்ணுமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுமா, ரீடிசைன் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா திருப்பி வந்து அது அந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் டீம் கிட்ட தான் போகுது. ஸோ அவங்க திருப்பி வந்து ஒரு முடிவு எடுத்து திருப்பி வந்து அதை டெஸ்டிங்குள்ளே விட்டு திருப்பி வந்து அதை எவால்வேட் பண்ணி ஓகே ஆச்சுன்னா கரிக்குலம் மெட்டீரியல்ஸ் will be developed in that specific subject. ஸோ அதுக்கப்புறம்
வாலண்டியர் ட்ரைனிங் வில் பி தேர். அதுக்கப்புறம் நீட் ஃபார் கரிக்குலம் மெட்டீரியல்ஸ் ஐடென்டிஃபைட். ஸோ என்ன மாதிரி இப்போ வந்து நம்ம சமச்சீர் கல்வி வந்துச்சு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு வேறு கரிக்குலம் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு நீடு வந்தனால அந்த ஒரு இடத்துல டீம் ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் அவங்க கொண்டு வந்து ஸ்மால் ஸ்கேலில் அவங்க வந்து ஒரு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு தான் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் த மெட்டீரியல்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ புக் சேஞ்ச் ஆகிறது எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான். ஸோ அதுதான். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி. திருப்பி அந்த இதில் ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னா வந்து அது திருப்பி வந்து சிடிடிகிட்ட தான் போகும், கரிக்குலம் டெவலப்மெண்ட் டீம்கிட்ட போகும். ஸோ அது வந்து ஒரு சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கரிக்குலத்தை. ஸோ த சேம் பிளானிங்கில் என்னெல்லாம் நடக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த ஃபேஸஸ் தான். ஸோ இதில் பிளானிங்கில் என்ன நடக்கும், ஸோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து ஃபார்ம் த டெவலப்மெண்ட் டீம், சிடிடி ஃபார்ம் பண்ணோம். ஸோ கண்டக்ட் நீட்ஸ் அசஸ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பிளானிங்கில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் அண்ட் த மெத்தட். ஸோ கண்டென்ட் அண்ட் மெத்தடில் த ஸ்டேட் இது கீழே என்னெல்லாம் வருது, ஸ்டேட் இன்டெண்டட் அவுட்கம், செலக்ட் த கண்டென்ட், டிசைன் எக்ஸ்பீரியன்ஷியல் மெத்தட்ஸ், கண்டென்ட் டெவலப் பண்ணும், மெத்தட்ஸ் டெவலப் பண்ணும். இதெல்லாம் வந்து கண்டென்ட் அண்ட் மெத்தடு கீழே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ரொடியூஸ் கரிக்குலம் ப்ராடக்ட், டெஸ்ட் அண்ட் ரிவைஸ் கரிக்குலம், ரெக்ரூட் அண்ட் ட்ரெயின் த ஃபெசிலிட்டேட்டர்ஸ், டீச்சர்ஸ் வேணும்ல அந்த ஏரியாவில், அண்ட் இம்ப்ளிமெண்ட் த கரிக்குலம். ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி எவாலுவேஷனுக்குள்ளே போகும். அதில் வந்து டிசைன் எவாலுவேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்மேட்டிவாக இருக்க போதுவா சம்மேட்டிவாக இருக்க போதா. ஸோ இது முன்னாடியே உங்களுக்கு தெரியும் ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ்னா என்னென்ன. அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் செக்யூரிங் ரிசோர்ஸஸ். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பிளானிங்கில் என்ன நடக்க போகுது, கண்டென்ட் அண்ட் மெத்தடில் என்ன பண்ண போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க, எவாலுவேஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அந்த ஃபேஸஸ் ஆஃப் த கரிக்குலத்தில். நெக்ஸ்ட் கம்மிங் டு த மாடல்ஸ். ஸோ இதில் கண்டிப்பாக வந்து ஒன் மாடல் வில் பி ஆஸ்ட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மாடல்ஸ் ஆஃப் த கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கம்ஸ் த டைலர்ஸ் கரிக்குலம் இன்குவயரி மாடல். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ இதில் என்ன ஆக்சுவலாக பார்க்கலாம். ஸோ டைலர்ஸ் இன்குவரி மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சிம்பிள் லீனியர் மாடல். ஒன் செகண்ட். So it is a simple linear model. So let's see what this model speaks about. So it's a simple linear model. So இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா the Taylor's model, it was developed by Ralph Taylor. Ralph Taylor. ஸோ இவர் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட நோட்டபிள் ஆக்சுவலாக புக் இஸ் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கரிக்குலம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். curriculum and instruction. So in 19 it can be asked in one mark question. So இதுதான் வந்து அவர் யார் இதை சொன்னது, ரால்ஃப் டைலர் அப்படின்றது இந்த இயர் அண்ட் இன் திஸ் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கரிக்குலம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வந்து அவர் இந்த மாடல் ஆக்சுவலாக சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் லீனியர் மாடல். ஸோ இது வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இந்த கரிக்குலம் ஃபீல்டில். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட், இந்த யார் டெவலப் பண்ணது அண்ட் இன் விச் ஹீ கேவ் அப்படின்றது. ஸோ அண்ட் ஆல்சோ what all that 4 principles. So 4 principal questions.
ஸோ ஆக்சுவலாக ஒரு கரிக்குலம் மாடல் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா 4 பிரின்சிபல் கொஷின்ஸ் வேர் ஐடென்டிஃபைட் பை ஹிம் ரால்ஃப் டெய்லர் அப்படின்றவர். ஸோ என்ன the purpose, what educational purpose should the school seek to attain? So the purpose, what educational purpose, ஸோ என்ன மாதிரியான ஒரு தேவைக்காக ஒரு பர்பஸ்க்காக இந்த கரிக்குலம் அந்த ஸ்கூலில் வந்து டிசைன் பண்ண போகிறாங்க, வாட் இஸ் தட் எஜுகேஷ்னல் பர்பஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு. திஸ் ஆர் த 4, இந்த 4 கொஷின்ஸ் யூல் ரைட் ஆக்சுவலாக. வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்றது, வாட் educational experience related to the purpose. ஸோ அந்த ஒரு தேவைக்காக அந்த ஒரு பர்பஸ்க்காக என்ன மாதிரியான ஒரு எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் த எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தரப்போகிறீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி தரப்போகிறீங்க, எப்படி வந்து நீங்கள் அதை எஃபெக்டிவாக ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எவால்வேஷன். எவால்வேஷனில் என்ன அப்படின்னா, வெதர் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க ஒரு இடத்துல, நீங்கள் இப்போ உங்கள் ஸ்கூல்லே வந்து எஸ்ஏ ரைட்டிங் பசங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த அது வந்து நீங்கள் கரிக்குலம் அதுக்கு டிசைன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ், அந்த ஸ்கூலில் ஒரு பர்பஸ் நீடு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து அந்த க்ரியேட்டிவாக எஸ்ஏ எழுதுறத பசங்களுக்கு சொல்லித்தரணுன்றதுக்காக யூ செலக்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறோம் அந்த எஸ்ஏ ரைட்டிங் டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க ஒரு அப்படின்றது, how you are going to practice that. So that comes in organization. Evaluation, whether வந்து அவங்க எல்லாம் கரெக்டாக எழுதிட்டாங்களா, whether the purpose is fulfilled அப்படின்றது evaluation stage. So first comes the purpose of the school. So purpose of the school தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க ஒரு எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை, அது செகண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அந்த எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை. அதுக்கப்புறம் வந்து எவால்வேட் பண்ணுறீங்க வெதர் அந்த பர்பஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா, பசங்க எஸ்ஏ எழுத கற்றுக்கிட்டாங்களா அப்படின்றத. ஸோ அது என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் இருக்கலாம். நீங்கள் ஏதோ புதுசாக உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு இதை ஆட் பண்ண போகிறீங்க, ஸோ ட்ராயிங், பெயிண்டிங் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் கரிக்குலத்தை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா that must be properly organized. அப்புறம் எவால்வேஷனில் தான் அது நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஸ்டெப்ஸ் நான் சொன்னது, பர்பஸ், எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் த எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவால்வேஷன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி யூ ஹாவ் டு ரைட். அண்ட் ஸோ பர்பஸ்ன்றது நத்திங் பட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரியே யூ ஹாவ் டு ட்ரா அனதர் ஃப்ளோ சார்ட் ஹியர் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி இன் யுவர் புக். ஸோ ஃபஸ்ட்டு கம்ஸ் த சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி த சப்ஜெக்ட் மேட்டர், எதை பற்றி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றத யூ ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் த சோர்ஸ். சோர்ஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி ஃப்ரம் த சொசைட்டி அண்ட் ஆர் த லேர்னர் இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி த சோர்ஸ் இஸ் டிசைடட். ஸோ அந்த சொசைட்டிக்கு என்ன தேவையாக இருக்குது, என்ன மாதிரியான கரிக்குலம் தேவையாக இருக்குது, ஸோ அது வந்து கரிக்குலம் பிளானர் வந்து கன்சிடர் பண்ணணும் கரிக்குலம் டிசைன் பண்ணுறவங்க. ஸோ அதான் நம்ம ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம் ப்ராப்பர் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ அந்த சொசைட்டிக்கு என்ன தேவையாக இருக்குது, அந்த லேர்னருக்கு என்ன தேவையாக இருக்குது, அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எந்த சப்ஜெக்டில் அந்த சொசைட்டி சம்மந்தமான டாபிக் வருது, இல்லை அந்த லேர்னரோட இது வருது, அந்த மாதிரி சப்ஜெக்ட் சம்மந்தமான இதை நீங்கள் கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இது இன்னும் ரிஃபைன் ஆகலை. ஸோ ஜென்ரலாக ஓகே இது வந்து ஒரு இப்படி ஒரு கன்சர்ன் இருக்குது, அந்த லேர்னருக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை படிக்கணும்னு இருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ கம்ப்யூட்டரே படிக்கிறாங்க அப்படின்னா
கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு நியூ டெக்னாலஜி இருக்குது, ஏஐ வந்திருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை சொல்லித்தர போகிறோம். ஸோ அதுதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீனிங்னா என்ன, ஒரு ஃபில்ட்ரிங் மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு காமனாக இப்போ ஒரு டாபிக் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றத. ஸோ இதை வந்து ஸ்க்ரீனிங்னா ஃபில்ட்ரு. இட் இஸ் இங்கே வந்து இட் வில் கம் சைக்காலஜி அண்ட் ஹியர் இட் வில் கம் philosophy. இதுதான் வந்து 2 screens, the philosophy of the school and the psychology of the learning. ஸோ இதுதான் வந்து செகண்ட் திங். ஸோ இங்கே இருந்த வரைக்கும் நம்ம வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு வந்தது பிறகு ப்ரிசைஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ரிஃபைனிங் ஆர் பர்டிகுலராக இதுதான் வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஒரு ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது என்ன ஆகுது, தேவையில்லாததெல்லாம் மேலே நின்றுது, தேவையானது மட்டும் கீழே வருது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு டாபிக்ஸ் கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, நிறைய டாபிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் லேர்னிங்கில் என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத அந்த ஸ்கூலோட ஃபிலாசபியை வச்சும் அந்த சைக்காலஜி ஆஃப் த லேர்னிங், வெதர் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் டாப்பிக்கை வந்து ப்ரைமரி சில்ட்ரனுக்குலாம் சொல்லித்தர முடியாது. 4th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரொம்ப ரொபோட்டிக்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் சொல்லித்தர முடியும், ரொம்ப டீப்பாலாம் போக முடியாது. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக எந்த லெவலுக்கு சொல்லித்தர போகிறீங்க, இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், இல்லை ரொபாட்டிக்ஸாக இருக்கலாம், என்ன மாதிரியான டாபிக்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு சொல்லித்தர போகிறீங்க, அதுதான் ப்ரிசைஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அப்ஜெக்டிவை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க த்ரூ த ஸ்கூல் அண்ட் த சைக்காலஜி ஆஃப் லேர்னிங்கை பொறுத்து. அதுக்கப்புறம் டிசைன் ஆகிறது தான் அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ். முன்னாடி வரைக்கும் அது ஜென்ரலாக இருந்துச்சு, இப்போ ஸ்பெசிஃபிக்காக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் யூ செலக்ட் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை, ஹவு we are going to give the experience to the children அப்படின்றது. ஸோ அதை வந்து நம்ம கரிக்குலம் பிளானர்ஸ் தான் டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க ஏஐ கற்றுக்க போகிறாங்கன்னா எப்படி கற்றுக்க போகிறாங்க அப்படின்றத த கரிக்குலம் பிளானர்ஸ் பேஸ்ட் ஆன் த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் ஆஃப் த சில்ட்ரன், எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, எவ்வளோ சொல்லித்தரலாம் அப்படின்றத வச்சு அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. அடுத்து எவால்வேட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு டாபிக் இங்கே ரோபோட்டிக்ஸ் பற்றியோ ஏதோ ஒன்று ஒரு கரிக்குலத்தில் இன்க்ளூட் பண்ணி நம்ம சொல்லி தந்துட்டோம், ஆனால் அது ஸ்டூடெண்ட்ஸை போய் சேர்ந்துச்சா, வெதர் இட் இஸ் அ சக்ஸஸ், நம்ம பண்ணது வந்து சக்ஸஸா அப்படின்றத எவால்வேஷன் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அண்ட் ஆல்சோ ஆர்கனைசேஷன் ஆஃப் த செலக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் பி தேர். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும். எவால்வேஷனில் வந்து வெதர் அந்த நீங்கள் ஒரு பர்பஸ்க்காக இந்த கரிக்குலம் டிசைன் பண்ணிங்க, அது அட்டைன் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றத எவால்வேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் மாடல் ஆஃப் டைலர்ஸ் மாடல் அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு த டபாஸ் கிராஸ் ரூட் ரேஷனல் மாடல். ஸோ என்ன டபாஸ், ஸோ இது வந்து ஆக்சுவலாக கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஒவ்வொரு மாடலில் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பட் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு மாடலுக்கும். ஸோ டபாஸ் கிராஸ் ரூட் மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இட் வாஸ் கிவன் பை ஹில்டா. த மெயின் திங் இஸ் if you understand the model it will be easy in 1962. ஸோ இவங்க தான் இதை கொடுத்துருக்காங்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து மேஜராக 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா டயக்னோசிஸ் ஆஃப் த நீட்ஸ் அண்ட் ஃபார்முலேட்டிங் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் த கண்டென்ட், ஆர்கனைசேஷன் ஆஃப் த கண்டென்ட், செலெக்ஷன் ஆஃப் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவாலுவேஷன். ஸோ அதே இது இங்கே இந்த 2 ஸ்டெப்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு தேவை இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இதில் டீச்சர் பிளேஸ் த மேஜர் ரோல். ஸோ டீச்சராக இருக்கலாம், கரிக்குலம் பிளான் பண்ணுறவங்களா இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு தேவை இருக்குது, அது சொசைட்டியாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒரு தேவை இருக்கு இல்லையா. ஸோ அந்த தேவையான கல்வியை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த தேவை என்ன அந்த சமூகத்தில் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபார்முலேஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். ஸோ
அந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தேவையாக இருக்குது, அந்த படிப்பை படிக்கணும்னு அவன் ஆசைப்பட்றான். ஸோ அதை வந்து நீங்கள் கரிக்குலம் வழியாக சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்காக அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணுறீங்க. அடுத்து கண்டென்ட்டை சொல்லி என்ன படித்தா அவனுக்கு அது வந்து தெரியும். ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க. அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் த கண்டென்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. ஸோ வரிசையாக இதுக்கு பின்னாடி சீக்வன்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க. அடுத்து செலெக்ஷன் ஆஃப் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எந்த மாதிரியான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்க போகுது அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க. ஆர்கனைசேஷன், அகெயின் ஆர்கனைசேஷன், கண்டென்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு ஸ்டெப்பு, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது, அது எவால்வேட் பண்ணுறீங்க வெதர் இது ஒரு சக்ஸஸாக ஃபெயிலியரா இந்த நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண கரிக்குலம் அப்படின்றது. So that is about Taba's rationally model. So I'll be a bit quick. Next பார்த்தீங்க அப்படின்னா Saylor and Alexander's planning process model. So this is the next topic. So this is also a easy one only. Saylor and Alexander planning process. எல்லாமே flow chart or நீங்கள் ஒரு picture, if you represent it as a picture, it will be easy. So plan providing sets of learning opportunities to achieve broad educational goals and related specific objectives for an identifiable population served by a single school center. So in the ஸ்கூலுக்குள்ள இருக்க அந்த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனுக்காக you are planning learning opportunity to achieve the goals and related to specific objectives. அதே தான், the same thing, ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் இருக்க அந்த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனுக்கு ஒரு ஐடென்டிஃபையபிள் பாப்புலேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறீங்க த்ரூ ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் மூலமாக. நீங்கள் டிசைன் பண்ணுற கரிக்குலத்தை தான் அங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டில் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே இது கரிக்குலம் டிசைன் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எவால்வேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் டிட்டோ, இட் வில் பி சேம். பட் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து என்ன மாடல் ஆக்சுவலாக? இட் இஸ் அ லீனியர் மாடல் கிடையாது. திஸ் மாடல் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல இது ஒரு சோஷியல் மாடல். இந்த இடத்துல சோஷியல் ஃபேக்டர்ஸ், சொசைட்டிலேருந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த மாடலில். ஸோ இட் இஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இந்த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் டிசைட் பண்ணும்போது தேர் வில் பி லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ், ரிசர்ச் டேட்டாவிலேருந்து டிசைன் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டேட் கைட்லைன்ஸ், ஸ்டேட்டும் இதில் இன்வால்வ் ஆவாங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ் இன்வால்வ் ஆவாங்க, ரிசர்ச் டேட்டா பேப்பர்ஸை பொறுத்து நம்ம இந்த டிசைன் பண்ணுறது, லீகலாகவும் வந்து நிறைய வந்து இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இந்த டைப் ஆஃப் கரிக்குலம் டிசைன் பண்ணும்போது. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் வெளிலேருந்து வர ஃபோர்ஸஸ், அதை பொறுத்து இந்த கரிக்குலம் டிசைன் ஆகும். அண்ட் பேசிக் நம்ம இந்த சொசைட்டியை பொறுத்து லேர்னர்ஸ்க்கு என்ன வேணும், லேர்னர்ஸ் என்ன சொசைட்டியில் இருக்காங்க, அந்த மாதிரியான கரிக்குலம், அந்த மாதிரியான கல்வி சப்ஜெக்டை நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். அது எல்லாமே இது டைலர்ஸ் மாடல் மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் லைக் சிமிலர் டு டைலர்ஸ் மாடல் ஒன்லி. பட் ஹியர் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ஆக்ட் ஆகும், அது வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இந்த நம்ம செட் பண்ணுற கரிக்குலத்தை. ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறத பொறுத்து, இந்த ஸ்டேட் கைட்லைன்ஸை பொறுத்து நீங்கள் கரிக்குலம் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது இல்லையா சப்ஜெக்ட்ஸ் நம்ம டிசைன் பண்ணும்போது, ஸோ அவங்க சொல்கிறது சில இடத்துல நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே கொஞ்சம் இந்த மாடல் டிஃபர் ஆகுது அந்த விஷயத்தில். இந்த Saylor and Alexander's planning process மாடலில் கரிக்குலம் டிசைன் பண்ணுறோம், அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அடுத்து எவால்வேட் பண்ணுறோம், த சேம் திங். ஸோ இதில் 4 மேஜர் கோல்ஸ் ஆர் டொமைன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிலேஷன்ஸை டெவலப் பண்ணுறது, கண்டினியூட் லேர்னிங் ஸ்கில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறது, அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து 4 மெயின் கோல்ஸ் ஆர் டொமைன்ஸ் இந்த கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஸும் டெவலப் ஆகுது. ஸோ சோஷியலாக ஹவு தட் பாண்டிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் இந்த கரிக்குலத்தில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் கண்டினியூட் லேர்னிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர்.
And coming to the last two, curriculum implementation model பொறுத்த வரைக்கும் ORC model and LOC model இது ரெண்டு தான். ஸோ ORC மாடல்னா என்ன? ஸோ ORC model is it is overcoming resistance to change. ஸோ overcoming resistance to change அப்படின்னா என்ன? ஸோ ஒரு இடத்துல ஒன்று தடையாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண போகிறோம், அந்த தடையை வந்து நம்ம கடக்க போகிறோம் ஒரு மாற்றத்துக்காக. ஸோ அதுதான் இந்த ஓஆர்சி மாடல். அவுட்லைன் செவரல் ஸ்டேஜஸ் தட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிப்பிக்கலி கோ த்ரூ டு சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் அ நியூ கரிக்குலம். ஒரு புது கரிக்குலம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு நிறைய தடை வரும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்னெல்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க, அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அந்த ஒரு பர்டிகுலர் நாலேஜை கல்வியை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தடையாக வருது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கரிக்குலத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ அதுதான் ஓவர் கம்மிங் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் மாடல். ஸோ ஒன்று வந்து நீங்கள் மாற்றினீங்கனாலே அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம் இல்லையா? ஸோ அதுதான் சேஞ்சுன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா success or otherwise of curriculum implementation primarily depends on the impact the developer can make on the consumer. So consumer நீங்கள் யாரை சொல்கிறோம்? டீச்சர், ஸ்டூடெண்ட் and the society, அவங்கள தான் கன்சியூமர்னு சொல்கிறோம். ஸோ அதை பொறுத்து தான் சக்ஸஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சா இந்த மாற்றம், இந்த கரிக்குலத்தில் நீங்கள் பண்ண சேஞ்சு ஒரு டீச்சருக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இந்த சொசைட்டிக்கோ ஏதோ ஒரு சேஞ்ச், ஒரு நல்லது நடந்துச்சா அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு மஸ்ட் அட்ரஸ் பீப்புள்ஸ் மிஸ்கிவிங்ஸ், மிஸ்அப்ரிஹென்ஷன்ஸ் ஆர் அதர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். அண்ட் சபார்டினேட் ஷுட் பி மோட்டிவேட்டட் ரேதர் தென் ஆர்டர். இந்த இடத்துல நீங்கள் ஒரு சேஞ்ச் கொண்டு வரீங்க, அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த சபார்டினேட் டீச்சராக இருக்கலாம், ஸோ அந்த என்ன பர்சனாக வேணாலும் இருக்கலாம், அவங்கள ஆர்டர் பண்ணுறத விட மோட்டிவேட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை போக்க முடியும். கன்சர்ன்ஸ் ஆஃப் த ஸ்டாஃப் இன் வேரியஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் இந்த மாடலில். ஸோ ஓவர் கம்மிங் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்சில் வந்து இதில் வந்து மெயினாக வந்து 4 கன்சர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன கன்சர்ன் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அன்ரிலேட்டட் கன்சர்ன் அப்படின்றது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பர்சனல் கன்சர்ன், தேர்டு வந்து டாஸ்க் ஓரியன்ட் கன்சர்ன், ஃபோர்த்து வந்து இம்பேக்ட் ரிலேட்டட் கன்சர்ன். அன்ரிலேட்டட் கன்சர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ், இந்த கன்சர்னில் த டீச்சர் ஒரு சேஞ்ச் வருது, இப்போ ஒரு கரிக்குலத்தில் ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஷி மைட் நோ தட் இன்ஃபர்மேஷன், பட் அதை அவங்க வந்து ஃபுல்லாக பர்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, உள் வாங்கியிருக்க மாட்டாங்க இந்த அன்ரிலேட்டட் கன்சர்ன் இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு பர்சனலாவோ ப்ரொஃபஷ்னலாவோ வந்து இன்னும் நடந்திருக்காது. ஸோ ஷி மைட் நோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேருந்து இந்த மாதிரி ஒரு கரிக்குலம் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், பட் ஷீ மே பி அன்ரிலேட்டட் டு தட் கன்சர்ன். அதுதான் அன்ரிலேட்டட் கன்சர்ன், இன்னும் ரிலேட் ஆகலை அந்த ஒரு கன்சர்னுக்கு அவங்க. அண்ட் பர்சனல் கன்சர்ன் இப்போ தான் வந்து இப்போ தான் அந்த டீச்சர் ரியாக்ட் டு த இனோவேஷன், அந்த இனோவேஷன் அந்த புதுசாக வர சேஞ்சுக்கு இன்வால்வ் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப் இன் த ஆக்டிவிட்டி கம்பேர்ஸ் டு த ஒன் ஆல்ரெடி இன் யூஸ். இப்போ தான் இன்வால்வே ஆகுறாங்க. இது பர்சனல் கன்சர்ன். இப்போ வந்து அவங்க பர்சனலாக ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இப்போ வந்திருக்கு, ஐயையோ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்திருக்கே கரிக்குலத்தில், நம்ம என்ன பண்ணுறது. ஸோ இப்போ தான் அவங்க அதை உள்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, பர்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ தான் கம்பேர் பண்ணுறாங்க முன்னாடி இருக்க கரிக்குலத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ தான் அதை வந்து பர்சனல் கன்சர்ன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் ஓரியன்ட் கன்சர்ன். So concerned with the time required for reaching the new program, availability of the materials, strategies to be adopted, etc., actual use of the innovation. So task சம்பந்தமான concerns என்னென்ன கன்சர்ன் இருக்குது, என்னென்ன இப்போ தான் டாஸ்க் ஓரியன்டாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. டைம் எவ்வளோ எடுத்துக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அதுக்கும் என்னென்னு யோசிக்கிறது இப்போ தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க.
ஸோ பர்சனல் கன்சர்ன்னா இப்போ தான் அவங்க உள்வாங்கி அவங்க எடுத்துக்க ஆரம்பிக்கிற டீச்சர்ஸ். டாஸ்க் ரிலேட்டட்னா வேலை சம்மந்தமாக நம்ம என்னெல்லாம் என்னென்ன வேலை இருக்குது, இப்போ நம்ம டெய்லி ரொட்டீனில் இந்தந்த வேலைலாம் நமக்கு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு, கரிக்குலத்தில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன வேலைலாம் ஒரு டீச்சராக நமக்கு இருக்கும், ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் இதுக்கெலாம் நமக்கு இருக்கா, நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இதே புதுசாக கம்ப்யூட்டர் சொல்லித்தர போகிறாங்க பசங்களுக்கு அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு இருக்கா, அவ்வளோ கம்ப்யூட்டர் இருக்கா நம்மளோட ஸ்கூலில் எல்லா பசங்களுக்கும் சொல்லித்தரதுக்கு, இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக நம்ம வந்து யோசிக்கிறது. அதுதான் டாஸ்க் ரிலேட்டட் கன்சர்ன். இம்பேக்ட் ரிலேட்டட் கன்சர்ன்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வில் பி கன்சர்ன்ட். என்ன கன்சர்ன் இந்த இடத்துல டீச்சருக்கு வரும் அப்படின்னா, இது வந்து எவ்வளோ இம்பேக்ட் கொண்டு வரப்போகுது இந்த ஸ்கூலில் இல்லை இந்த இன்ஸ்டிடியூஷனில், இந்த புதுசாக வரப்போகிற சேஞ்சு மற்றவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, அவங்கள பாதிக்க போகுது அப்படின்றது. இதுதான் வந்து நான் சொன்னது ஓஆர்சி மாடல், ஓவர் கம்மிங் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். இந்த கன்சர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸி தான் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் மீட் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் டுகெதர் அடிக்கடி நடக்கணும். இந்த ஓஆர்சி மாடலை பொறுத்த வரைக்கும் கொஷினர்ஸ் இருக்கணும், நிறைய கொஷின் கேட்டு ஆன்சர், அப்போ தான் நமக்கு என்ன பிரச்சனை எல்லாம் தெரியும். அண்ட் ஷேர் இன்ஃபர்மேஷன் ஆன் கன்சர்ன். ஏதாவது கன்சர்ன் இருக்குது அவங்களுக்கு இந்த கரிக்குலத்தில் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பற்றி அடிக்கடி வந்து மீட்டிங் வச்சு அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாடல். அடுத்து லாக் மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் அப்டக்கிள் கோர்ஸ் மாடல். ஸோ ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும். ஓஆர்சி மாடல்னால் என்ன, லாக் மாடல்னால் என்ன, லீடர்ஷிப் அப்டக்கிள் கோர்ஸ் மாடல். ஸோ ஹியர் இந்த மாடலில் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் தான் ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்சுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த மாடலோட ஒரு இது. ஸோ ஸ்டாஃப் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை, ப்ராப்ளமேட்டிக் அப்படின்றது. ஸோ அதனால த கலெக்ட் டேட்டா டு டிட்டர்மைன் த எக்ஸ்டென்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் த ரெசிஸ்டன்ட். எவ்வளோ இவங்கெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ தடையாக இருக்காங்க அப்படின்றத டேட்டா மூலமாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கிவன் ஆஸ். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கன்சர்ன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, ஸோ இந்த இடத்துல 2 ஃப்ளோ சார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் இருக்கும், அடுத்து எப்பயும் போல் இம்ப்ளிமெண்டேஷன், அட்டெம்ப்டட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இன்கார்பரேஷன், இவ்வளோ தான் லாக் மாடலில். பட் ஹியர் இட் இஸ் அ 3 ஸ்டேஜ் ப்ராசஸ். அண்ட் ஹியர் இந்த இன்னோவேஷன் நீங்கள் புதுசாக கரிக்குலம் சேஞ்ச் கொண்டு வரீங்களா, த ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் மஸ்ட் ஹாவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாருக்கும் ஒரு கிளியரான புரிதல் இருக்கணும். இண்டிவிஜுவல்ஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன் கிவன் ரெலவென்ட் ஸ்கில்ஸ் ஸோ தட் தே பொசஸ் த கேப்பபிலிட்டிஸ் ஃபார் கேரிங் அவுட் இன்னோவேஷன். வெதர் அவங்க எல்லாமே ஃபுல்லாக கெப்பாசிட்டியோடு இருக்காங்களா, இந்த புதுசாக வர சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கோ புரிஞ்சிக்கிற அளவுக்கோ அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கா, ஸ்கில் இருக்கா, அவங்களுக்கு கொடுத்துருக்கோமா இல்லை கொடுக்கணுமா, அது வந்து நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம் இல்லையா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். யூ மஸ்ட் கலெக்ட் டேட்டா டு டிட்டர்மைன் த எக்ஸ்டென்ட் அண்ட் நேச்சர். அப்படி இல்லைன்னா அவங்க ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெசசரி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் இங்கே 5 கண்டிஷன்ஸ் இந்த மாடலில் கொடுத்துருக்குது. 1, 2, 3 நெசசரி மெட்டீரியல்ஸு, அப்புறம் வந்து is compatible with the innovation being suggested. So whether we are இந்த புது சேஞ்சுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, கம்பேட்டபிளாக இருக்கா அப்படின்றது. அண்ட் மோட்டிவேட்டட் டு ஸ்பெண்ட் த ரிக்வயர்ட் டைம் அண்ட் எஃபர்ட் டு மேக் த இன்னோவேஷன் அண்ட் சக்ஸஸ். மோட்டிவேஷன் இஸ் த ப்ரைமரி கீ ஆக்சுவலாக. மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நமக்கு அந்த அதுக்கு வந்து அப்போ தான் அவங்க டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு அந்த ஒரு புது இன்னோவேஷன் வந்து நம்ம உள்ளே கொண்டு வர முடியும், அவங்க வந்து அதை சக்ஸஸாகவும் ஆக்குவாங்க. ஸோ they must be motivated to spend the required time and effort to make the innovation a great success. ஸோ இதுதான் 5 கண்டிஷன்ஸ் இந்த இதை பொறுத்த வரைக்கும். இது லீடர்ஷிப் அப்டக்கிள் கோர்ஸ் மாடல் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து மெயின் என்னென்னா ஸ்டாஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஸ்டாஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்கள செக் பண்ணுறோம், எப்படி இருக்காங்க இண்டிவிஜுவல்ஸ் இந்த ஆர்கனைசேஷன்லேயோ ஸ்கூல்லையோ. ஸோ அவங்களுக்கு புரிதல் கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டிஸ் இருக்கா பார்க்குறோம். இருக்கா, இல்லை இருக்குன்னா ஓகே, இல்லைன்னா அவங்கள
ட்ரெயின் பண்ணுறோம் அந்த ரெலவெண்ட் ஸ்கில்ல. ஏன்னா நமக்கு கரிக்குலம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்கா, ஸோ அந்த இடத்துல ஒரு அப்டக்கிள் வந்துடாது இல்லையா. ஸோ கம்பேட்டபிள் வித் த இன்னோவேஷனா அப்படின்னு பார்க்குறோம். எல்லோரும் மோட்டிவேட்டடாக இருக்காங்களா. ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச், பெரிய மாற்றம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி ஒரு ரொட்டீனுக்கு பழகிட்டு திடீர்னு ஒரு சேஞ்ச் வரும்போது நம்மளாலே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகும்போதே நமக்கு அது எல்லாமே புதுசாக இருக்கும், நமக்கு அது பழகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த இடத்துல மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து லாக் மாடல். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டோன்னு நினச்சி நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது இந்த மாடலில். இட் கீப்ஸ் அப்பியரிங். ஸோ நமக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபீட்பேக் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம என்ன ஃபீட்பேக் அப்படின்றத நம்ம வாங்கி எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாடலில். ஸோ வித் திஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் யூனிட் 4 ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.